வணக்கம் நண்பர்களே, உங்களெல்லாம் மீண்டும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. ஒருத்தர் ஒரு அசைவ நாற்காலி, அதாங்க ராக்கிங் சேர் வாங்கியிருக்காராம். அதில் தினமும் ஒரு சில மணி நேரம் அதில் உட்காந்து ஆடிக்கிட்டே இருந்திருக்காரு. கொஞ்ச நேரம் கழித்து தான் அவருக்கு புரியுது, அந்த நாற்காலி எங்கேயுமே நகரலன்னு, இருந்த இடத்துலே தான் இருக்குது. அப்படி தான் பார்த்தீங்கன்னா, ஒரு பரீட்சையில் ஒருத்தன் ஃபெயில் ஆகிட்டானாலோ இல்லை மார்க் கம்மி ஆகிட்டான்னாலும் நல்லா படிக்கிற மாணவனாக இருந்திருப்பான். கம்மி ஆகிட்டோன்னு, ஐயோ எதிர்த்து வீட்டில் என்ன சொல்லுவாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க, ஸ்கூலில் நான் ஃபேஸ் பண்ணுவேன், அடுத்து எங்கள் பேரண்ட்ஸ் என்ன சொல்ல போகிறாங்க, எதுவுமே இல்லைப்பா, அடுத்த எக்ஸாம் வருதுன்னா இல்லை அப்படின்னு சொல்லி சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. சேம் திங்கு நம்ம வேலையில் இருக்கலாம், தொழிலில் இருக்கலாம், ஏதாவது ஒன்று நடந்திருக்கும். நமக்கு நினச்ச ஆர்டர் வந்திருக்காது, அவர் நினச்ச வேலை நடந்திருக்காது, நினச்ச மாதிரி நடந்திருக்காது. அதையே போட்டு நம்ம சுழண்டுக்கிட்டே இருப்போம். அந்த சுழலும் போது நம்ம எங்கே போகிறோம், எங்கேயுமே போகிறது இல்லைங்க. நம்ம அந்த ஒரு சூழ்நிலைக்கு நம்ம கைதி ஆயிடுறோம். ஆமாங்க, இப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் டம்ளரில் தண்ணி எடுத்துக்கிறோங்க. தண்ணி எடுத்துகிட்டு அப்படியே பிடிக்கிறோம். ஒரு நிமிஷம் பிடிக்கும்போது ஒன்றும் வலி தெரியாது. அதே ஒரு 10 நிமிஷம் பிடிக்கும்போது கொஞ்சம் நல்லாவே வலிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதே ஒரு மணி நேரம் பிடிக்கும் போது உடம்பே பின்னி எடுத்துருங்க. ஆமாம், எப்போ எந்த விஷயத்துலேருந்து என்ன எடுத்துக்கணும், எப்போ விடணுன்றதை நமக்கு தெரியணுங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு விஷயம் நடந்திருக்கா, அதில் போய் என்ன நமக்கு படிப்பினை இருக்கோ அதை பார்த்தோமா, அதுலேருந்து நமக்கு எதாவது படிப்பினை இருக்கா எடுத்தோமா, அதோடு விட்டுட்டு மூவ் ஆகிட்டு போயிட்டே இருக்கணுங்க. எடிசன் நமக்கு எல்லாருமே தெரியும். அவரோட லேப் ஒரு தடவை எரிஞ்சு போயிடுச்சு, சாம்பலாக போயிடுச்சு. அப்போ ஒரு நிமிஷம் யோசிச்சவர் அடுத்த கணம் சொன்னாராம், அப்பா ரொம்ப நிம்மதியாக இருக்குது, நான் இது வரைக்கும் செய்த தவறுகள் எல்லாம் இந்த லேப் எரிஞ்சதோடு எரிஞ்சு போயிடுச்சு, இனிமேல் நான் புதுசாக ஆரம்பிக்க போகிறேன். அப்படி அவர் நினைக்கல, எனக்கு ஏன் லேப் எரிஞ்சுதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்திருந்தாருன்னா என்ன நடந்திருக்கும், நமக்கு பல்பு கண்டுபிடிச்சிருக்க முடியுமா? இல்லை இல்லையா? அது தாங்க நண்பர்களே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நமக்கு நடக்கிற விஷயத்துலேருந்து நம்ம நடக்க போகிற விஷயத்தை பாலமாக தான் எடுத்துக்கணும். அது ஒரு சிறையாக எடுத்துக்கக்கூடாது, அதுலேயே வட்டமிட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. அடுத்த தடவை நம்மளை அறியாமல் ஒரு விஷயத்தை வட்டமிட்டுக்கிட்டே இருக்கோம்னா, நம்ம ராக்கிங் சேரில் உட்காந்துருக்கோமா, இல்லை எந்திரிச்சு நடந்து போயிட்டுருக்கோமா, முன்னேறிட்டு இருக்கோமா, இதை மட்டும் இந்த கேள்வியை கேட்டோம்னா நிறைய விஷயத்துக்கு நமக்குள்ளார தீர்வும் மட்டும் அல்லங்க, ரொம்ப சந்தோஷமாகவும் மனசு ரொம்ப அமைதியாக இருக்கும். இந்த காணொலியை பார்த்தமைக்கு மிக்க நன்றி.